ஏன்னா ஆதவர்ஜனா, உனக்கு ஏன்னா இப்படி தேவையில்லாத ஒரு வேலை? என்னன்னா, அவைங்க பாட்டுன்னு வராய்ங்க, போறாய்ங்க. சரி முதல்வர்ன்ற முறையில ஏதோ பார்த்து மதிப்பு பெற்றுட்டு போறாங்க. அதுக்கு நீங்க ஊக்கத்தொகையா குடுக்குறீங்க. செஸ் கேம் விளையாடுனீங்க. அது எல்லாது வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது தானே! மேடையில போய் ஏன் வாய் விட்ட? இவர் தானே போய் பிரஸ் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. உங்க அண்ணன் தான் பிரஸ்ஸ பார்க்க மாட்டாரு. இவரு பிரஸ்ஸ பார்ப்பாருன்னு தெரியும்ல. நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்து கவனமா செயல்பட்டுருக்கலாம்ல. இல்ல பிரஸ் மீட்ல அவரு என்ன சொல்லியிருக்காருன்னாச்சும் நீங்க போய் பார்க்கலாம்ல. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணாருன்னு பார்ப்போமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல போய் உளர்றாருங்க. இது இந்த பிரக்யானந்தா இருக்காரு இல்லையா? செஸ்லயே போயிட்டு வேர்ல்ட் சாம்பியனா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படி இந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வந்ததும், தமிழக முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ரூ. 50,00,000 குடுக்குறார். இந்த ரூ. 50,00,000 குடுத்ததும், பரவால்ல ஸ்போர்ட்ஸ ஊக்குவிக்கிறாரு. நல்ல ஒரு இதுவா பார்க்குறாரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். அதே இடத்துல செஸ் கேம்லாம் விளையாடுனாங்க. அது கிண்டலுக்கு முற்படுத்தப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் நல்ல வரவேற்பும் இருந்துச்சு பாருங்க. அந்த இடத்துல செஸ்லாம் விளையாடுறாங்க. நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, ம் இங்க அவர் வெளிய வந்தப்ப நம்ம பிரக்ஞானந்தா என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, செஸ் போர்ட் அவங்களே தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால அந்த இடத்துல வச்சு விளையாடணும். அதனால ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவர் கிராண்ட் மாஸ்டர். செஸ்ல அது ஒரு வேண்டான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாரி தான் இருப்பாரு. இப்போ விஜய் அண்ணா அவரு இத பத்தி எதுவும் பேச மாட்டாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா, அது ஒரு வளர்ப்பு பிள்ளை. அது இப்படி கையாட்டாம நீ எதுவும் பேச முடியாது. இப்படின்னா கை தட்டுறது, இப்படின்னா ஏன்னு கத்துறது, இந்த சிக்னல்லாம் இருப்பாங்கல்ல. அந்த மாரி அவருக்கு ஒரு சிக்னல் கிடைச்சா தான் அவர் வந்து வெளிய வந்து பேசுவாரு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதவர்ஜுனா பேசுனத வருவோமே. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அண்ணா வீட்லருந்து செஸ் போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம யாருக்கும் தெரியாது. திடீர்னு எடுத்து போட்டு விளையாடுங்கன்றாரு. ஒரே ஆச்சரியமா போச்சு. பாருங்க எப்படி இருந்திருக்காருன்னா, உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆ ஊன்றாய்ங்க. எப்பா! அவன் முன்னாடியே பிரஸ் மீட் குடுத்துட்டாப்படி. என்ன இது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாரி தான். இதுக்கெல்லாம் இந்த பொழப்புக்கு அப்படின்ற மாரி தான் எல்லாருமே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுல மட்டுமா இந்த வேலைய பார்த்தாங்க? இல்ல தெரியாம கேட்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஒரு காமன் சென்ஸ் இருந்தா, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பேசுவீங்கல்ல? இல்ல மக்கள நீங்க எல்லாரும் சேர்ந்து முட்டாள்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ப்பா இந்த மக்கள் நமக்கே வாக்களிச்சுட்டாய்ங்க. இதுக்கு மேல என்ன பேசினா என்ன? என்ன பண்ணா என்ன? அவைங்க தாராளமா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கப்பா! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா, அந்த சூழல்ல தான் நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகள பார்த்திருக்காரு. மக்கள முட்டாளாக்குற ஒரு வேலைய தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு பக்கம் ஒரு பெரிய பிரளயம் கிளம்பியிருக்கு. உங்கள எத்துன்னு போய் ஜெயில்ல வைப்பாங்களா? மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாம் தெரியும். லீமா ரோஸ் மேடம் அவர்கள், அவங்க கூட இருந்த தம்பி அவர்கள், அவங்க பண்ண அந்த குட்காக அந்த கொக்கைன் வழக்கு, அதுல நீங்க மாட்டுனது, அதுல அட்ரஸோட தெளிவோடு இருக்கிறது வீட்டு நம்பர் மட்டும் கிடையாது. வீட்டு நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இவர் தான் அப்படி அப்படின்னு சொல்லி கப்புன்னு புடிச்சிருப்பாய்ங்க. அது புடிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டது வீட்டு நம்பர் குடுக்காது. நம்பர் மறந்து போச்சுன்னு சொல்லியிருப்பாய்ங்க போல. இப்ப இப்படியான ஒரு வேலைகள பார்த்து, அதுக்கு அத எடுத்து தெளிவா ஒருத்தர் வீடியோ போட்டாரு அப்படின்னா, அவர புடிச்சு ஜெயில்ல போடுறது, இப்படியான ஒரு வேலைகள தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே! கருத்து சுதந்திரத்த பறிக்கிறீங்களே! என்ன நியாயம் இது? எவ்வளவுதான் பொய்கள அவுத்து விடுவீங்க? ஐயா ராஜ்மோகன் அவர்கள்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க வெறும் டெக்னிக்கல் எரர் மட்டும் தான். அத நம்ம ஈஸியா சரி பண்ணிடுவோம். 2 நாள்ல சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 3 சேனல இங்க முடக்கிட்டாய்ங்க. நியூஸ் தமிழ் ஒரு பக்கம், தமிழ் ஜனம் ஒரு பக்கம், இப்படி இவங்க பார்க்குற வேலையெல்லாம் இல்லாமனா கருத்து சுதந்திரத்த கழுத்த புடிச்சு நறுக்கி கொன்னுடுறாய்ங்க. ஒரு பக்கம் இவரு மாரிதாஸ். அவர் மேல நியாயமா கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, அது எப்படி உடனே நடவடிக்கை எடுக்க முடியுது? அன்னைக்கே வந்து அரெஸ்ட் பண்றாங்களே எப்படி அது? இத்தனைக்கும் எதிர்க்கட்சி கூட கிடையாது. அவங்க இன்னொரு கட்சியில இருக்கிறவங்க. அது ஒரு பக்கம். இவருக்கு ஆதவர்ஜுனாக்கு சொந்தம் இல்ல. அதனால உடனே நடவடிக்கை அப்படின்றது எடுக்க தான் செய்வாங்க. இத எப்படி மாத்துனாங்க அப்படின்னா, நீமா ரோஸ்க்கும் அந்த தம்பிக்கும் வந்து ஏதோ வேற தொடர்பு அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி விட்டாய்ங்க. அங்க தான் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி அவரு பேசவே இல்லடா. அவரு பேசுனது இந்த வழக்குடா. அந்த வழக்குல வந்து இருக்க தீர்ப்புடா குடுத்துருக்காய்ங்கடா அப்படின்னு சொல்லி அத தான் பேசியிருக்காரு. உடனே இவங்க எடுத்து போட்டு என்னடா இது இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாரி சில வார்த்தைகள் ஒருமையில பேசியிருந்தாருன்னு தான் வச்சுக்கங்களேன். அதுக்காக கண்டிக்கலாம். இனிமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை குடுக்கலாம். மத்த எல்லாருக்கும் அது ஒரு இது இருக்கும். ஆனா, எங்க சந்தேகம்னா, இது தாவேக்காவோட லிஸ்ட் எடுத்து பாருங்களேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ. அவைங்கலாம் இத விட அதிகமா பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. இது ஒண்ணுமே இல்ல. அப்படின்ற நிலைமைக்கு தான் இருக்கும்.
நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்லாம் ஒண்ணுமே இல்ல. இவைங்க அந்த அளவுக்கு போட்டு எல்லாரையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கருத்து சுதந்திரத்த பறிக்கிறதுல இடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிஜேபிக்கு அப்படின்னா, 2வது இடம் யாருக்கு அப்படின்னா, நம்ம விஜய் அண்ணன். அந்த பாணியிலேயே தான் இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முக்கிய பங்கா யார் இருக்காரு அப்படின்னா, நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா தெரியுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. வேற என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை முறையா நம்ம தான் பண்ணியிருக்கோம். ட்ரோன்லாம் குடுத்துருக்கோன்னு. ட்ரோன் 2023லயே குடுத்தாச்சு. அதுவே தெரியல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த பதவி உயர்வு குடுக்குறது. ஒரே நேரத்தில நாங்க 330 பேருக்கு வந்து பதவி உயர்வு குடுக்குறோம் அரசு ஊழியர்களுக்கு. இதுவரைக்கும் யாருமே பண்ணல. வரலாறு காணாத உண்மை அப்டின்னாங்க. ஆக்சுவலா இது கேஸ் நடந்து தீர்ப்பு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அதுல 400 பேருக்கு குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. 400 பேருக்கு பதவி உயர்வு ஒரே கையெழுத்துல குடுக்க வேண்டியத, இவைங்க 330ஆ குறைச்ச வேல மட்டும் தான் இவங்களுது. இப்டி ஸ்டிக்கருக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. இடையில எங்கடா இந்த அமைச்சர் ஒருத்தவங்க ரீல்ஸ் போட்டிருந்தாங்களே காணோமே அப்படின்னு பார்த்தா, சவுத் கொரியா பக்கம் போயிருக்காங்கங்க. எதுக்கு சவுத் கொரியா போனாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் புடிச்சிட்டு வந்துட்டாய்ங்க. அங்க போய் அவங்க Hyundai கம்பெனி கூட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா! நல்ல விஷயமா இருக்குதே! கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அங்க தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாய்ங்க. இங்க ஆந்திரா பக்கம் நமக்கு வர வேண்டியது இருக்குல்ல, அத விட்டுட்டு அதாவது கையில கிடைச்சத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஓடியிருக்காய்ங்க. சரி அவங்களும் பாவம் வேர்ல்ட் டூர்லாம் போணும்னு ஆசைப்பட்டுருப்பாய்ங்கல்ல, அதுல போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வேலையா பண்ணியிருக்காய்ங்க. ஆக இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தான் தாவேகாவுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ரூ. 1000 தரேன், ரூ. 2500 தரேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு மக்களுக்கு பல பேருக்கு ரூ. 1000ன்றது ரூ. 2000 வந்திருக்கும். ஆனா, அதுக்கு எந்த வழி வகையும் செய்யாம, இருக்கக்கூடிய டேட்டாவ கலெக்ட் பண்றதுக்கு எந்த வேலையும் பார்க்காம, அதையே வந்து என்னன்னா வேற மாரி திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அண்ணா தான் எல்லாருக்கும் குடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இவங்க திரிச்சு விட்டு பாருங்க, விஜய் அண்ணா வந்ததும் ரூ. 1000 குடுத்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 வருஷம் ஆச்சு. இவர் தொடர்ந்து ரூ. 1000 குடுத்துக்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு இதுவும் பண்ணல. எந்த ஒரு தடையும் பண்ணல. இவங்க ஆட்சியில இருந்து எதையும் நீக்கல. எப்பா நீங்க சரண்டர் ஆயிருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல முன் வச்சுட்டு போயிருக்காரு. அங்க பேச திராணி இல்லாம என்ன ஆயிருக்குன்னா, போய் அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாரு. இவரு ஸ்டாலின் அவர்கள் போய் தோத்ததுக்கு தெரியாம அந்த மன வருத்தத்துல தொடர்ந்து அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டே இருக்காருன்னு இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் விட்டுருங்கய்யா. இவர் பார்த்த வேலை என்னன்னா, திமுக அரசு என்ன செஞ்சதோ அத தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு, விஜய் அண்ணாவ பிரபகண்டா படுத்துறதுக்கு 3 தாங்க. 1 கெரியரோட உச்சம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் கெரியர். இப்ப பீஸ் கெரியர்ல எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான நிலைமைகள்ல தான் மக்களை எல்லாரையும் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இவர் ஆதவர்ஜுனா மேடை ஏறி விஜய் அண்ணா திடீர்னு செஸ் போர்டு எடுத்துன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி புழுகி தள்ளுறாங்க. இந்த புழுகு மூட்டைகளை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.